இனிமே இந்த வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. நான் போறேன். முத்தழகு, 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 இல்லம்மா, முத்தழகு, முத்தழகு, கதவு தர, முத்தழகு, கதவு தரமா, முத்தழகு, முத்தழகு, கதவு தரமா, வேண்டாமா, சொன்னா கேளு, கதவு தரமா, முத்தழகு, கதவு தரமா, முத்தழகு. என்ன இவ? அவ ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட போறான்னு பயமா இருக்குங்க. முத்தழகு, கதவை தரமா. ஐயோ, எவ்வளவு தட்டாலும் திறக்க மாட்டேங்கிறாளே. முத்தழகு, 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 கதவை தர. என்னம்மா நீ என் கதவை தரடி. சொன்னா கேளுமா, கதவை தரமா. முத்தழகு, முத்தழகு, கதவு தர. முத்தழகு, கதவு தர. முத்தழகு, எதுவும் செஞ்சுக்காதம்மா, கதவை தரமா. முத்தழகு வாழவே பிடிக்கலன்னு ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டாப்பா. நானும் மேகலையும் எவ்வளவோ தடவை கதவை தட்டி பார்த்துட்டோம். அவ கதவை திறக்கவே மாட்டேங்கிறாப்பா. உங்க மேல இருக்க கோபத்துல அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு தம்பி. சரி சரி, நான் உடனே அங்க வரேன். நீங்க முத்தழகிட்ட பேசி கதவை திறக்க பாருங்க. இல்லையா கதவை உடைச்சிருங்க. சரிப்பா. மாமா, நான் ஆபீஸ் போறேன். நீங்க இங்கேயே இருந்து. சந்தோஷ், டேய், என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? முத்தழகு நான் இப்ப உடனே முத்தழகு வீட்டுக்கு போறேன். நீங்க அபிய பாத்துக்கோங்க. சரிடா. டேய் மாப்ள, கார்ல போனா டிராபிக்ல லேட் ஆகும். இந்தா என் பைக் எடுத்துட்டு போ, சீக்கிரம் போயிடலாம். சரி, பாத்து போடா. கதவை திற முத்தழகு. அத்தை, என்னங்க இருங்க, என்னவோ சொல்றாங்க. கதவை உடைச்சு என்ன காப்பாத்த நினைக்காதீங்க. ஐயோ முத்தழகு, அப்படிலாம் சொல்லாதம்மா. நீங்க நினைச்சாலும் என்ன காப்பாத்தவே முடியாது. வேண்டாமா, அப்படி சொல்லாத. நான் ஏமாந்துட்டேன். நான் ஏமாந்துட்டேன். ஐயோ, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இனிமே பேச என்ன இருக்கு அத்தை? நான் சாக போறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. முத்தழகு, வேண்டாமா, வேண்டாமா. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் கதவை உடைங்க. ஏய் முத்து, வா. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க?
நீங்க விளக்கம் கொடுத்தா மட்டும் நீங்க கழுத்துல கட்டின இந்த தாலி இல்லைன்னு ஆயிடுமா? நான் உங்களுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டதை நினைச்சா அப்படியே என் உடம்பெல்லாம் பொத்திக்கிட்டு எரியுது. நீங்க ஏமாத்துன அந்த வலிய என்னால தாங்கவே முடியல. அத செத்தாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன். என்னை காப்பாத்தி அதையும் கெடுத்துட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு எப்படியெல்லாம் வாழ நினைச்சேன் தெரியுமா? உங்களால எல்லாமே போச்சு. ஹலோ. டேய் சஞ்சீவ், அபிய காணோம்டா. என்னது? அபியை காணுமா? ஆமாண்டா, அபி தனியா இருக்கணும்னு சொல்லுச்சு. நாங்களா ரூமுக்கு வெளியே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நர்ஸ் வந்து சொல்லும்போதுதான் அபி காணுன்ற விஷயமே எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு பண்ணு, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துரு. சரி, நான் வரேன். நான் உங்ககிட்ட பொய் சொல்லியிருந்தாலும் உன் மேல வச்சிருந்த அன்பும் பாசமும் பொய்யெல்லாம் இல்ல முத்தழகு. நான் வரேன். கர்ப்பிணி பொண்ணு எதுவும் சாப்பிடாம இருக்க கூடாது. அபி, நடந்தது நடந்து போச்சு. இனி நடந்தது எதுவுமே நம்மளால மாத்த முடியாது. அதனால உண்மையை ஏத்துக்கிறதா புத்திசாலித்தனம். சஞ்சீவ மன்னிச்சு ஏத்துக்க பழகிக்கமா. எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன தனியா இருக்க விடுங்க. அது இல்ல அபி, நான் அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே போங்க. நான் மனசு விட்டு அழணும். வாங்க போலாம். டாக்டர் டாக்டர், என்னம்மா என்னமாச்சு? என்னம்மா என்னாச்சு? பேஷண்ட காணோம் டாக்டர். patient அ காணோமா? அபிய காணோமா? போய் பாரு. என்னமா சொல்ற? அபி, தங்கச்சி, அபி. அபி, அபி. அபி என்ன ஸ்ரீஜா இது? சஞ்சீவ் அபிய தேடி போறேன்னு சொல்லிட்டு போறா, கண்டுபிடிச்சிருவானோ? கிழிச்சாம்மா. அம்மா, அந்த அபி இந்த ஹாஸ்பிடல் விட்டு போன நேரத்துக்கு இந்நேரம் ரயில்வே ட்ராக்லயோ இல்ல ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்துருப்பாமா. ஆமா ஸ்ரீஜா. ஆமா ஆமா, நில்லு மாமா. அபி, அபி,
போறேன்